வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மானம் காத்த ரோஹித் சர்மா 2வது சூப்பர் ஓவரில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செம்ம த்ரில்லாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. செம மேட்ச் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இந்தியா ஆரம்பத்திலே 4 விக்கெட் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா, ரிங்கு சிங் இவங்க 2 பேரும் வந்து விக்கெட்டே விடாமல் 2 பேரும் செம அதிரடியாக வந்து ஆடி இந்தியா 212 அடிச்சிருப்பாங்க. ஒரு ஆப்கானிஸ்தான் டீமுக்கு அதுவும் சேசிங்கில் 213 டார்கெட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ஆப்கானிஸ்தானும் வந்து சும்மா சொல்லக்கூடாது. அவங்களும் வந்து செம அதிரடியாக ஆடி 212 ரன் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ வந்து சூப்பர் ஓவர் வந்து வந்துருச்சு. திரும்ப சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் வந்து பேட் பிடிச்சி அதுலேயும் பார்த்தீங்கன்னா 16 ரன் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து அடிச்சிட்டாங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து பேட் பிடிச்சாங்க. அந்த சூப்பர் ஓவரில் வந்து ரோஹித் சர்மா 2 சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருப்பாரு. இருந்த போதிலுமே சூப்பர் ஓவர் வந்து திரும்ப சூப்பர் ஓவரில் தான் முடிஞ்சிருக்கும். இந்தியாவும் பார்த்தீங்க அப்படின்னா 16 ரன் வந்து அடிச்சிருப்பாங்க. அப்போ திரும்ப இந்தியா வந்து பேட் பிடிக்க வேண்டிய ஒரு சூழல். இந்த முறை ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக ரிங்கோ அனுப்பி வச்சிருப்பாங்க. ரோஹித் சர்மா முதல் பால் 6, 2வது பால் 4, அடுத்த பால் 1 ரன்னு. அதுக்கப்புறம் 4வது பந்தில் பார்த்தீங்கன்னா ரிங்கு வந்து அவுட்டு. திரும்ப 5வது பந்தில் வந்து ரன் அவுட்டு. அப்போ இந்தியா வந்து வெறும் 11 ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க. அப்போ இந்தியா வந்து தோக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படி தான் வந்து இருந்துச்சு. பட் வந்து ரவி பிஷ்னாய் கிட்ட வந்து ரோஹித் வந்து பவுலிங் வந்து கொடுத்துருப்பாரு. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு. ஆவேஷ் கானுக்கு பதிலாக பிஷ்னாய்கிட்ட வந்து பாலை கொடுத்துருப்பாரு. பிஷ்னாயும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பந்திலே வந்து நபியை வந்து அவுட் ஆக்கியிருப்பாரு. அடுத்த பால் சிங்கிள், 3வது பந்தில் குர்பாஸ் வந்து அவுட்டு. அப்போ 3 பால்லே பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து முடிஞ்சு போயிருக்கும். சூப்பர் ஓவரில் கடைசி அந்த 3 பால் போடாமலே இந்தியா வந்து செம த்ரில்லாக ஜெயிச்சிருப்பாங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா 2 சூப்பர் ஓவர்லையுமே இந்தியா தரப்பில் அடித்தது வந்து ரோஹித் சர்மா தான். அப்போ மானத்தை வந்து காப்பாற்றி இந்தியாவை செம்மையாக வந்து கேப்டனாக ரோஹித் வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு. நன்றி.